கணவனுக்கு தோஷம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு. பெண் ஒருத்தி சித்திரை, திருவாதிரை, ஆயில்யம், கேட்டை, சதயம், மூலம், கிருத்திகை, பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால், நாட்டு ருது பிறந்திருந்தால், அது அந்த பெண்ணின் கணவனுக்கு ஆயுள் தோஷத்தையோ வருவாய் பாதிப்பையோ அளிக்கக்கூடும். எனவே தக்க ஜாதகம் பார்த்து திருமணம் செய்விக்கவும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதிகமான ஜோசியர்கள் ஏன் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து நிறைய ஜாதகங்களை ஒதுக்கி ஒரு ஜாதகம் தான் இதுதான் பொருந்தும், இதை செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னா, அவருக்கு உண்மையிலே அவருக்கும் நல்ல நேரம் இருக்கணும், ஜோசியருக்கும். நமக்கு கெட்ட நேரம் இருந்தால் கெட்ட ஜோசியர்கிட்ட போய் மாட்டிக்குவோம். இதை பண்ணுங்கன்னு வர அப்புறம் போட்டு அவரை திட்டி பிரயோஜனம் என்ன இருக்கு? போனது போனது தானே. அதனால எப்பவுமே பொறுமை கடலினும் பெரிது. சோரம் போகும் தாய். பெண் ஒருத்தியின் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் கூடியிருந்தால், ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் 4ஆம் இடத்துல கூடியிருந்தால், அந்த பெண்ணோட தாய் அந்த குழந்தை பிறப்புக்கு முன் நல்ல ஒரு பெண்ணாகவும், அந்த குழந்தை பிறந்த பின்னால ஏதோ சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது இது அனுபவ சாஸ்திரம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. எவருக்கு 2ஆம் தாரம் அமையும்? இதையும் நான் சொல்லலைங்க, சொல்லியிருக்கத சொல்றேன். பெண்ணொருத்தியின் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால், அவள் 2ஆம் தாரமாய் மணமுடிக்கப்படவோ அதிக வயதுள்ள வயோதிகரை மணக்கும்படியோ நேரும். 7ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா, 7ஆம் இடம் ராசியா அமைஞ்சு அதுல சுக்கிரனும் இருந்துச்சுன்னா, அந்த பெண் ஒன்று 2ஆம் தாரமா போய் முடியும், அந்த நபரை 2ஆம் தாரமா போக வேண்டியிருக்கும். பெண்ணுக்கு தான் இது சொல்லியிருக்கு. அது மாதிரி ஒன்று அந்த பொண்ணு திருமணமே சின்ன வயசா இருக்கும். அந்த ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப வயசு முதிர்ந்த ஒரு ஆளை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா இருந்துச்சு. அதாவது தாய் மாமனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த 10 வயசு 12 வயசு கூட டிஃபரன்ஸ் இருக்கும் 2 பேருக்கும் இடையில. அதெல்லாம் நிறைய 15 வயசு டிஃபரன்ஸ் இருக்கிறவங்க திருமணமான பழைய ஆட்களை எல்லாம் கூட இன்னைக்கும் நான் அறிவேன். அதெல்லாம் அது அந்த தோஷம் ஒருவேளை அவங்க ஜாதகம் அன்னைக்கு எழுதாததுனால தெரியாம இருக்கலாம். அதை அனுபவத்துல கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. 7ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் அந்த ஜாதகத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.